வாழ்க வளமுடன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி. இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 9 பேர்த்தில் இந்த 9 கிரகங்களில் யார் நல்லபடியான பலனை தருவார், யார் தீமையான பலனை தருவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நடக்கிற தசாபுத்திகள் என்ன, அது நம்மளுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பொதுவாகவே இந்த கடக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 9 கிரகங்களும் அவங்கவுங்களுடைய சொந்த பந்தங்களை குறிக்கக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும். பொதுவாக எல்லா லக்கணத்துக்குமே பிறக்கும்போதே இந்த கிரகங்களோட பிறக்கிறோம், நம்ம மடியும் போதும் இந்த கிரகங்களோடைய மடியிறோம். அப்போது இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கை வாழக்கூடிய இந்த நாட்களில் இந்த ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த மாதிரி பலனை நம்மளுக்கு தர்றதுக்கு நம்மளுடைய கர்ம வினை பிரகாரம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த ஜனனகால சார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜனனகால ஜாதகம். அதில் இந்த 9 கிரகங்கள் சுபகிரகமாக இருந்தால் கூட ஒரு சில லக்கணங்களுக்கு பாவத்தை தரக்கூடியதாக மாறிடும். இல்லை அசுப கிரகமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அது மாறி நிற்கும். அது நம்மளுடைய கர்ம வினையை பொறுத்து அந்த ஜனன நேரம் எந்த இடத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பு ஏற்பட்டு நாம் ஜனனமாவோம். அப்படி இயற்கையாக அமைச்சு கொடுக்கும் கர்ம வினை பிரகாரம். அப்போது இந்த கடக லக்கணத்தில் ஜனனமானோம் அப்படின்னாக்கா எந்த விதமான நன்மைகளை இந்த 9 பேரும் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கிரகங்களுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம், நம்முடைய குழந்தை இருக்குது, நம்மளுடைய படிப்பு இருக்குது, நம்மளுடைய அண்ணன் தம்பி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மீண்டும் நம்மளுடைய வாரிசுகள் இது இங்கிருந்து தான் உருவாகும், நம்முடைய தாத்தா பாட்டி இருக்காங்க, மாமன், அத்தனை பேரும் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் இருக்குது, நம்முடைய வீடு வாசல் இருக்குது, இந்த பஞ்சபூதங்களும் இதுக்குள்ளே இருக்கும். நம்மளுக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைக்கணும், எந்த நேரத்தில் எது நம்மளை விட்டு விலக்கப்படணும், நம்மளுக்கு எத்தனை குழந்தைகள் ஜனனமாகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது நம்முடைய சொந்தமான இந்த கிரகங்களே. அப்படி இந்த கடக லக்கணத்துக்கு ஒரு கவி ஒன்று சொல்லுவாங்க. கார்கடக லக்கணத்தில் காணச் சனித்தவர்க்கு சொற்புதனும் சுக்கிரனும் சொல் பாவி, நற்குருவும் செல்நே நல்லவர்கள் செய்குருவும் கூடில் நல்யோக தந்திடுவர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பழைய நூட்களில் ஒரு கவிதை இருக்குது. இந்த கவிதையின்படி பார்க்குறப்போ கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்க்க அல்லது பார்வை இல்லைன்னா கேந்திர திரிகோணங்கள் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை இவங்க கொடுப்பாங்க. இந்த 2 கிரகமும் யோக கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். யோக கிரகங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த குருவோடைய தசாபுத்தி காலங்களில் செவ்வாயோட புத்தியில் மிகப்பெரிய நன்மை செய்யும். செவ்வாய் தசையில் குரு புத்தி நல்லது செய்யும்னு சொல்லலாம். இந்த குருவும் செவ்வாயும் சம்பந்தம் இல்லாத சூரியன் சந்திரன் அப்படிங்கிற 2 பேரும் யோகத்தை கட்டாயம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. கடக லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், ராகு, இந்த குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன், ராகு ஆகியோர்களை நம்ம கட்டாயம் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக. ஆனால் இந்த புதனும் சுக்கிரனும் சனியும் கேதும் இந்த 4 பேர்த்துடைய தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னா நிச்சயம் இந்த யோகத்தை கட்டாயம் தர்றதில்லை. அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம்.
கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பை தரும் அப்படிங்கிற கிரக வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, சுக்கிர திசை சரி வராது, புதன் திசை சரி வராது, சனி, கேது இந்த கிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு சரி வராத திசைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதிப்பை தர கிரகங்கள் 3, 6, 8 ஆகிய இந்த ஸ்தானங்களில் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் ஆகிய கிரகங்களோட தொடர்பை பெற்றிருந்தது அப்படின்னா மறைமுகமான ஜாதகருக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். கட்டாயம் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னா, அதாவது பப்ளிக்காக இல்லாமல் மறைமுகமான ஒரு முன்னேற்றம் செஞ்சு பலவிதமான குறுக்கு வழியில் வருமானங்களை தந்துடும். அந்த வருமானத்துக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு மாறி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் காரையும் குறையாதுன்னு சொல்கிற போல சுகம், மனைவி, புத்திரர், புத்திரி போன்றவைகளை ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கலை உண்டாக்கிடும். ஏன்னா அது ஆல்ரெடி நம்மளுக்கு பாவத்தை செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் இந்த பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து, அதாவது உயிர் அற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இடம், வண்டி வாகனம், வீடு, வசதி வாய்ப்பு, பொருளாதாரம் இது எல்லாமே ஜாஸ்தி பண்ணி கொடுத்துரும். கௌரவம் இது எல்லாமே. ஆனால் அவங்களுடைய அந்த கிரகத்துடைய குணாம்சத்தை காமிக்காமல் நம்மளுக்கு போகுமா? அதனால் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு சிறு பகுதியை நம்ம குறைக்கும்னு சொல்லலாம். எந்த இடத்துக்கு அது கை வைக்கும் அப்படின்னா, மனைவி, நம்முடைய குழந்தைங்க, ஆண் பெண் இருபாலரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கலை உருவாக்கும். சப்போஸ் இல்லைங்க இதிலெல்லாம் சரியாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படி இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து நம்ம சரியாக இருக்கும் அப்படின்னாக்கா, உடல் நலத்தில் சிறு பாதிப்புகளை தந்துடும். மனநல பாதிப்புக்கும் நம்மளுக்கு கொடுத்துரும். அதே சமயத்தில் இவங்க ஒரு சன்னியாசி யோகத்தை ஏற்படுத்திடுவாங்கன்னே சொல்லலாம். இந்த வகை அமைப்பு பெற்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா மற்றவர்களுடைய பொருள் மேலேயே கொஞ்சம் ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மற்றவங்க பொருள் மூலியமாகவே இவங்க முன்னேற்றத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் அமையாது. குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட டைமில் இந்த கிரகங்கள் மாறி இந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த பலனை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த லக்னத்தில் பிறந்த பெரும்பாலான ஆண்கள் மனைவியோடைய ஒரு அந்யோன்யம் கொஞ்சம் குறையுது. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, தன் கணவனோட இடத்துல ஒரு சில மனக்குறையோடு வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். இது அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிற கிரகத்துடைய அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபத்திகளை பொறுத்து நம்மளுக்கு மாறுபட்டுரும். நிலையான இடத்துல தன் தொழிலை பலப்படுத்த முடியாத இளைஞர்களுக்கு இந்த சனி, ராகு திசைகள் பெரும் யோகத்தை தந்துடுது. இளைஞர்களாக இருந்து ஒரு தொழிலே சரியாக பண்ண முடியல அப்படின்னா, இந்த சனியோட திசை, ராகுவோட திசை வரும்போது மிகப்பெரிய யோகத்தை தந்துடுது. ஆனால் இந்த யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிலையற்றதாகவே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த குரு திசையோட கடைக்கூறு, செவ்வாய் திசையோடைய முதல் கூறு இந்த யோகத்தை நம்மளுக்கு தருது. சூரியன் பிதிர்நிலை சந்திரன் மனோநிலை தடுமாற செய்வர்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கேது அப்படிங்கிறவர் சந்நியாசத்தை உண்டுவாக்குவார். சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த உல்லாசமான வாழ்க்கை, மதுபானம், பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு தொடர்புகள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுத்தி நம்மளை கீழே தள்ளிடுவார். அந்த சனி ராகு திசையில் பெரிய பொருளாதாரத்தை நம்மளுக்கு கொடுக்குது, நம்ம அதிலிருந்து மேலே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னாக்கா அது சுகம் இல்லை. பின்னாடி காலத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளை சிக்க வச்சு கொண்டுட்டு போய் கீழே தள்ளுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க அவங்க. அதே சமயத்தில் இந்த கண்டம் நடக்கிறது, ஒரு விபத்து நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சனி, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோட சம்மந்தப்பட்ட எந்த கிரகமும் விபத்து, மாரகம் போன்றவற்றை தராமல் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட, குருவும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து இருந்தது அப்படின்னா எந்த வகை பாதிப்பு ஏற்பட்டாலும் தன் நிலையை உயர்த்தி அறிவையும் புகட்டிடுவாங்க. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அதில் ஒரு கஷ்டங்களை கொடுத்து இந்த பணம், பொருளாதாரம் எல்லாமே நம்மளுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற புரிய வச்சு ஒரு சில சங்கடங்களை கொடுத்து மீண்டும்
நம்மளை ஒரு நிலைப்படுத்தி இந்த வாழ்க்கையை வாழச் செய்வாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு குருவும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்து நிற்கணும். இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் பாதிப்பான பலன்களை எங்கிருந்தாலும் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 5, 9ஆம் இடங்களில் இருப்பது பெருசாக ஒன்றும் பாதிப்பு தரதில்லை. நடைமுறையில் நம்ம பார்த்தப்போ சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஆனால் இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா பெரிய பாதிப்பு நம்மளுக்கு இருக்கிறதில்ல. சுக்கிரன் மற்ற கிரகங்களோட சேரும்போது மட்டும் ஒரு சில பலன்கள் மாறுபட்டு நடக்கும். எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாறுபடும். செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த 2, 5, 7, 10, 11 இருக்கிறது மிகப்பெரிய நல்லதாகவே நமக்கு நடக்குது. அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். நிறைய ஜாதகங்கள் இந்த செவ்வாய் 2, 5, 7, 10, 11 இருக்கிறது ஒரு நல்ல முறையில் இவங்களை மேலே கொண்டுட்டு வந்திருக்கு. கடக லக்கணக்காரங்கள் அப்படின்னாவே கவனமான லக்கணக்காரங்கள் தான் சொல்லணும். கொஞ்சம் ஏமாந்தாலும், கொஞ்சம் புத்தி தடுமாற்றத்துக்கு நம்மளுக்கு எங்கேயாவது உள்ளே போனாலும் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கடக லக்கணத்தை பிறந்த அத்தனை உயிர்களும் இந்த 9 கிரகங்களுடைய அருளாசி நல்லபடியே கிடைக்க பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.